வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கிய அறிவிப்பு தான் வெளியே இருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதியதாக திருமணமானவர்கள் புதியதாக ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பிப்பது வழக்கம். இதே போல குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் உயிரிழந்து விட்டாலே அவர்களது பெயர்களும் குடும்ப அட்டையில் இருந்து நீக்கப்படும். இதற்கு சில ஆவணங்களை ஆதாரமாக வழங்க வேண்டும். இந்த நிலையில்தான் புதியதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது மற்றும் ஏற்கனவே ரேஷன் அட்டையில் இருக்கும் பெயர்களை நீக்குவதற்கான சில விதிமுறைகள் மற்றும் ஆவணங்களை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு குறித்து அரசு வெளியிட்ட விதிமுறைகள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரேஷன் அட்டை வழங்கப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கும். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு இலவசமாக அரிசி, குறைந்த விலையில் பருப்பு, எண்ணெய், கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது. தற்போது அனைத்து துறைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ரேஷன் அட்டைகளும் ஸ்மார்ட் கார்டுகளாக வடிவம் பெற்றுள்ளன. அதன்படி குடும்ப உறுப்பினர்களின் கைரேகைகள் ரேஷன் அட்டையில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு முறை ரேஷன் கடைக்கு செல்லும் போதும் கைரேகை பதிவு செய்தால் மட்டுமே பொருட்களை வாங்க முடியும். இவ்வாறு பொதுமக்களின் வாழ்வில் ரேஷன் கார்டு மற்றும் ரேஷன் கடை முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் ரேஷன் கார்டு குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் காரணமாக கடந்த சில நாட்களாக புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது சுமார் ஒரு ஆண்டுக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கினாலும் அதற்கு கூடுதல் அவகாசம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது மகளிர் உரிமை தொகைதான். மகளிர் உரிமை தொகை பெற குடும்ப அட்டை அவசியம். இதன் காரணமாக பலர் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். எனவே தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து குடும்ப அட்டை வழங்கும் நோக்கில் புதிய குடும்ப அட்டை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு குறித்து பல புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. திருமணமானவர்கள் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது திருமண பத்திரிகை, திருமண சான்றிதழ் உள்ளிட்டவை கோரப்படும். பெரும்பாலும் திருமண பத்திரிகை வைத்து புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது குடும்ப அட்டையில் இருந்து ஒருவரின் பெயரை நீக்க வேண்டும் என்றால் திருமண சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோல அந்த நபர் உயிரிழந்து விட்டால் அவரின் இறப்பு சான்றிதழை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதிய ரேஷன் கார்டு வழங்குவதில் மேலும் காலதாமதம் ஏற்படலாம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.